டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க. டிஎன்ஐ சீரியஸ் அப்ளிகேஷனில் நம்ம வந்து டெய்லி அட்டெண்டன்ஸ் வந்து போடணும், சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம எப்படி ஃபஸ்ட்டு வந்து முன்பருவ கல்விக்கு இருக்கக்கூடிய குழந்தைங்கள நம்ம ஆல்ரெடி நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா எப்படி அட்டெண்டன்ஸ் போடலாம், இல்லை கொடுக்காமல் இருந்தீங்கன்னா எப்படி வந்து அட்டெண்டன்ஸுக்கு கொண்டு வர்றது, அதுக்கப்புறம் நம்ம எப்படி அட்டெண்டன்ஸ் போடுறது அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இதில் வந்து உங்கள் டிஎன்ஐ சீரியஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி லாகின்ல இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் நீங்கள் வந்து லாக் அவுட் பண்ணிட்டு கூட வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு இப்போது கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மொத்தமாக 3 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா முகப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஜென்ரலாக டேஷ்போர்டில் என்னென்ன கேட்டகரியில் என்னென்ன குழந்தைங்க இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஏடபிள்யூசி அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் தான் வந்து நம்ம அட்டெண்டன்ஸ் வந்து இது எல்லாமே பார்க்க போகிறோம். அதுக்கடுத்தது நம்ம மூணாவது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா மேலும் ஆப்ஷனில் போய்ட்டு நம்ம ஒத்திசைவு கொடுக்கறது ப்ளஸ் வந்து நம்ம வெளியேற கொடுத்து லாக் அவுட் கொடுத்து வெளியில் வருது எல்லா ஆப்ஷனுமே நம்ம வந்து பார்ப்போம், சரிங்களா? ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அட்டெண்டன்ஸு எப்படி போடுறது. ஏற்கனவே நம்ம வந்து முன்பருவ கல்விக்கு வர குழந்தைங்கள வந்து கொடுத்துருந்தோம் அப்படின்னம்னா ஏடபிள்யூசி ஆப்ஷன் மூலிமா நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் போயிட்டு செக் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா முன்பருவ கல்விக்கு எத்தனை குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இதில் கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு என்ன ஆகுனா ஆண் எவ்வளோ பெண் எவ்வளோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இது எல்லாமே வந்துடும், சரிங்களா? ஸோ இப்போது மொத்தம் வந்து 14 பேர் இருக்காங்க. இவங்களுக்கு நம்ம இன்றைக்கி எப்படி வந்து அட்டெண்டன்ஸ் போடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வருகை, சரிங்களா? பதிவேடுன்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த ஐக்கானை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகிக்குன்னா இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் வரும், சரிங்களா? ஸோ இதில் வந்து இன்று குழந்தைகள் மையம் திறக்கப்பட்டதா அப்படின்னு இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், மையம் திறந்திருந்தீங்கன்னா ஆம்னு கொடுங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருங்க. இன்று குழந்தைகள் மையத்திற்கு வருகை புரிந்த குழந்தைகள் எத்தனை. ஸோ இதில் வந்து வருகை, விடுப்பு, சிற்றுண்டி, உணவுன்னு சொல்லிட்டு 4 டேப் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் குழந்தைக்கு வருகை கொடுத்தீங்கன்னா அடுத்தது வந்து சிற்றுண்டியும் ப்ளஸ் வந்து அந்த உணவு மதிய உணவும் வந்து ஓப்பன் ஆகும், சரிங்களா? இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வருகை கொடுத்துருப்பாங்க, விடுப்பு, சிற்றுண்டி, உணவு. ஸோ மொத்தம் 4 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த காலை சிற்றுண்டியும் மதிய உணவும் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிருக்காது, எனேபிள் ஆகாமல் டிசபிளாக தான் இருக்கும், சரிங்களா? ஸோ இது எப்படி நம்ம எனேபிள் பண்ணுறது அப்படின்றத பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு காலை வருகை அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா இந்த 2 ஆப்ஷனுமே என்ன பண்ணிக்கலாங்க, டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ விடுப்பு அப்படிங்கிறது வந்து டிசபிள் ஆகிரும், சரிங்களா? குழந்தை வருகை வந்துச்சுன்னா நம்ம விடுப்பு ஆப்ஷன் கொடுக்க வேண்டியதில்லை. சப்போஸ் வந்து குழந்தை விடுப்பு அப்படின்றத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா வருகை போட முடியாது, சிற்றுண்டி, உணவு எதுவுமே போட முடியாது, சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு எந்த குழந்தைகள் வந்து வருகையாக இருக்குதோ அந்த குழந்தைகளை வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை பேர்த்துக்கு என்ட்ரி பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேலேயே வந்து கவுண்ட் வந்துகிட்டே இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே பார்த்தீங்க 15 குழந்தைங்க, இதில் 0/15 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நம்ம எவ்வளோ அட்டெண்டன்ஸ் போடுறோமோ அதை பொறுத்து வருகை எத்தனை பேர் வந்திருக்காங்க, விடுப்பு எத்தனை பேர், சிற்றுண்டி எத்தனை பேர்த்துக்கு கொடுத்துருக்கீங்க, உணவு எத்தனை பேர்த்துக்கு வந்து கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது நம்ம மேலே வந்து அந்த கவுண்ட் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம எல்லா குழந்தைங்க வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, ஸோ செலக்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு இதாக வந்து எத்தனை குழந்தைங்க வர்றாங்களோ அவங்க எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ செலக்ட் பண்ணிட்டு அந்த குழந்தைங்க எல்லாருமே வந்திருக்காங்க, அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், காலை சிற்றுண்டியும் மதிய உணவும் நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னம்னா ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கோங்க, டிக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்காக போடுறேங்க, நீங்கள் வந்திருக்கிற குழந்தைங்களே பார்த்துட்டு எல்லாத்துக்கும் அட்டெண்டன்ஸு, காலை சிற்றுண்டி, வருகை பதிவு, மதிய உணவு இது எல்லாமே கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுங்க, சரிங்களா? ஸோ இப்போ இது எல்லாமே செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ மேலே பாருங்கள், வருகையில் 15க்கு 15 இருக்குது, விடுப்பு வந்து நம்ம யாருமே இல்லை. சப்போஸ் இப்போ யாராச்சும் ஒருத்தர் வந்து நம்ம விடுப்பு அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம்னா இப்போ பாருங்கள் 1/15 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு விடுப்புலேயே வந்திருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ இதில் காலை சிற்றுண்டி பார்த்திங்கன்னா இப்போ 15க்கு 15 உணவு 15 பேருக்கு கொடுத்தாச்சு, சரிங்களா? அதே மாதிரி லாஸ்ட்டில் வந்து அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா இன்றைய நிகழ்வு, சரிங்களா? நம்ம பிடியில் எப்படி போடுவோமோ அதே மாதிரி இதில் இன்றைய நிகழ்வு என்னன்னு சொல்லிட்டு நம்ம தேர்ந்தெடுக்கோங்கிறத கொடுத்திங்கன்னா தனிப்பட்ட சுகாதாரம், முன்பருவ கல்வி. ஸோ இந்த 2ல் நம்ம என்ன நடத்தியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிட்டு சமர்ப்பிக்கவும், கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சமர்ப்பிக்கவும் அப்படின்ற பட்டன் இருக்கும். ஸோ அது கொடுத்துட்டு நீங்கள் சமர்ப்பிக்கவும் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைகள் வருகை பதிவு வெற்றிகரமாக பதிவு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணியாச்சுங்க, குழந்தைங்களுக்கு அட்டெண்டன்ஸு நம்ம பதிவு பண்ணியாச்சு, சரிங்களா? ஸோ இது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நாம் கொண்டு வந்துட்டோம்,
சரிங்களா. ஸோ இதுவே வந்து இன்னும் பதிவு பண்ணாத வேறு ஏதாச்சும் சென்டர் இருந்துச்சுன்னா நம்ம அதனோட வீடியோ நான் பின்னாடி போடுறேன். சரிங்களா.